Assalamualaikum. வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு கடுகு கீரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சைனீஸ் முறைப்படி செய்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க செய்முறையை பற்றி பார்ப்போம். கடுகு கீரை குண்டு சாவின்னு சொல்லுவோம். இது பேபி சாவின்னு சொல்லலாம், ஜெப்புன் சாவின்னு சொல்லலாம். சரியா? சாவி கீரைன்னா கடுகு கீரை. இதை வந்து அந்த முனியை மட்டும் வெட்டிக்கிறேங்க. முனியை மட்டும் வெட்டிட்டு நல்லா உப்புக்குள்ளே ஊற வச்சு கழுவிக்கிறேன். உங்களுக்கு பயமாக இருந்தால் ஒத்தையாக எடுத்துக்கிறேன். அப்புறம் நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பச்சையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக் பண்ணிவிட்டு அந்த வெந்ததோட ஒரு நிமிஷம் வெந்ததோட நல்லா தண்ணி கூலான தண்ணி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அதுவும் நல்லா பச்சையாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம சோஸ் செய்கிறோம். அந்த நேரத்துக்கு அந்த இது என்ன செய்யும், அந்த ஆவிலே வெந்துடும், ரொம்ப வெந்துடும். அதனால் அப்படி தான் கடையில் செய்கிறது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு கடை மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான். தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இது கடையில் நீங்கள் என்ன செய்யணும், பூண்டு வந்து ஒரு 3 பல் பூண்டு வந்து பொடிசாக வெட்டி வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். அடுப்பு அடைச்சிட்டு தட்டில் எடுத்து வைங்க. இந்த டயத்தில் தான் நம்ம வந்து கூலான தண்ணியில் வந்து இந்த சாவிக்கிற கடுகு கீரையை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு 3 பல் பூண்டு போடுங்க. இந்த பூண்டு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா கிறிஸ்பி ஆகணும். இதுதான் அது மேலே தூவி விடுறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய், அந்த பூண்டு பொரிச்ச எண்ணெயில் வந்து அந்த சோஸு செஞ்சு ஊற்றுறது தான் அந்த சாவிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கடுகு கறிக்கு. சரியா? நம்மளே பார்க்க போல சைனீஸ் முறை தான் இது. அவங்க தான் பூண்டு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து இஞ்சிலாம் கிடையாது, மிளகாயெல்லாம் கிடையாது. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அழகாக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அள்ளி தனியாக வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம சோஸ் செய்யணும். நல்லா கிறிஸ்பியாக மட்டும் பொரித்து வச்சுக்கிறோங்க. அப்புறம் இந்த எண்ணெயெல்லாம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? அதில் வந்து ஒய்ஸ்டர் சோஸு 2 ஸ்பூன் போடுங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அப்புறம் இந்த பொருளெல்லாம் நம்ம போடணும். சீனி, உப்பு, மிளகுத்தூள். அவ்வளோதான் சோஸுக்கு. கொஞ்சமாக தண்ணி போதும் நம்மளுக்கு வந்து அது மேலே ஊற்றத்தான். அதோட கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சீனி, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள். அவ்வளோதான். சீனி கொஞ்சமாக போடுங்க. போட்டு ஒரு கொதித்த பிறகு அது மேலே நம்ம வந்து போட்டுறணும். இப்போ வந்து உப்பு இதெல்லாம் பார்த்துக்கிறோங்க, உங்களுக்கு உங்கள் ரசனைக்கு போதுமாண்டு. இதில் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொத்தினிக்கோடு 1/4 ஸ்பூன் சோள மாவை கரைச்சி ஊற்றுங்க. அதில் வந்து இந்த பூண்டு வறுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து அப்படி தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு அந்த சோஸை வந்து மேலே ஊற்றிடுங்கம்மா. இவ்வளோதான். நம்ம கடையில் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன எப்படி செஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு. இவ்வளோதாம்மா. அந்த சோஸை எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே ஊற்றிட்டீங்கன்னா ஒரு அருமையான சைனீஸ் முறையில் செய்யக்கூடிய கடுகு கீரை ரெடி. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.